உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 43 தொடங்கி 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உனக்கு அடுத்திருப்பவிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்ளாய் என சொல்லப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், நீங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்கு இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தல செய்கின்றார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கின்றார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுபோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறினால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவுக்குள்ளே பிரியமான எண்ணருமை உறவுகளே, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றார், மற்றவர்களை அன்பு செய்யுமாறு. எவ்வாறு விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல ஒவ்வொருவரையும் நிறைவுள்ளவராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசிக்கின்றார். ஆண்டவர் இயேசு நம்மளை அன்பு செய்கிறாரா? இந்த கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் கேட்போமா இருந்தா நம்முடைய பதில் ஆமாம் என்று இருக்கின்றது. ஆனால் இதே கேள்வியை நம்மிடம் கேட்போமா இருந்தா நான் ஆண்டவரை அன்பு செய்கின்றேனா, நான் ஆண்டவரை அன்பு செய்கின்றேனா என்ற கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் கேட்போமா இருந்தா பல நேரங்களில் நம்முடைய பதில் ஆமாக இருக்காது. அன்பான உறவுகளே, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அடையாளமாக இருக்கின்றது சிலுவை. இந்த சிலுவையை பார்ப்பீங்களா இருந்தா அதனுடைய அளவை எவராலுமே அளந்து கொள்ள முடியாது. ஏனென்றா ஆண்டவர் அந்த அளவுக்கு நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார். இந்த நற்செய்தியில் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், நம்மளை அன்பு செய்கின்றவர்களை நாங்கள் அன்பு செய்வோமா இருந்தா அதோட பலன் என்ன? நம்ம பகைவர்களையும் அன்பு செய்ய வேண்டும். அப்படி கூறிய ஆண்டவர் தன்னுடைய வாழ்விலையும் அதை வாழ்ந்து காட்டினார். அன்பான உறவுகளே, இந்த வார்த்தை சொல்வதற்கு மிகவும் எளிதானது. நான் மற்றாக்கள் அன்பு செய்கின்றேன், விசேட விதமாக என்னை வெறுக்கின்றவர்களை, எனக்கு எதிராக செயற்படுகின்றவர்களையும் நான் அன்பு செய்கின்றேன் என்று சொல்வது மிகவும் எளிதானது. ஆனால் அதை நம்முடைய வாழ்வாக மாற்றுகின்ற செயற்பாடு மிகவும் கடினமானது. ஏனென்றா அப்படி ஆண்டவர் செஞ்சதால தான் அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க. ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் முழுமையாக செய்தார். தன்னுடைய தந்தையுடைய விருப்பத்தை முழுமையாக நிறைவேற்றினார். அதனால தான் எல்லாரும் அவரை வெறுத்தாங்க. அவரை போல நாமும் வாழ்கின்றதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதனால் நம்ம கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றோம், கிறிஸ்துவை போன்று வாழ்பவர்கள். இந்த அன்பு ரெண்டு வகைப்படும். ஒன்று என்ன நானே அன்பு செய்கின்றது, என்ன நானே அன்பு செய்கின்றது. அடுத்தது என்னோடு இருக்கின்றவர்களை அன்பு செய்கின்றது. இந்த ரெண்டும் முழுமையாகின்ற போதுதான் அது நிறைவாக இருக்கின்றது.
பல வேளைகளில் வந்து நம்மள பல பேர் வந்து நம்மளை நம்ம நல்லா அன்பு செய்வோம், நம்மளை நம்ம அன்பு செய்வோம். அதனுடைய வெளிப்பாடாக நம்மளை வடிவாக வைத்துக்கொள்வோம். எங்கேயாவது போகணுமுண்டா நல்ல உடைகளை அணுவோம், நம்மளை நம்மளே தயாரித்து கொள்வோம், நேரத்துக்கு சாப்பிடுவோம், என்னென்ன விடயங்களை செய்யணுமோ அதையெல்லாம் செய்வோம். இன்னொரு அன்பு வந்து மற்றவர்களை அன்பு செய்கின்றது. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறார்களை, நம்முடைய உறவுகளை வந்து அன்பு செய்கின்றது. விசேட விதமாக நம்முடைய அம்மாக்களை பார்த்து கொண்டா, நம்முடைய அம்மாமார் வந்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறவுகளையும் வந்து அன்பு செய்வாங்க. ஆனால் அவங்க அன்பு செய்ய மாட்டாங்க. பல வேளைகளில் வந்து நம்முடைய குடும்பத்தில் உணவு தயாரிக்கிறது வந்து அம்மாமாராக இருக்கும். ஆனால் அவங்க வந்து நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டா பிறகுதான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அப்பா அம்மார் வந்து எல்லா வேலைகளையும் செய்வாங்க, உழைப்பாங்க. ஒரு பெருவிழாவோ திருவிழா வந்தால் எல்லாருக்கும் உடுப்பெடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க உடுப்பெடுக்க மாட்டாங்க. மற்றாக்களை அன்பு செய்வாங்க, அவங்க அன்பு செய்ய பல வேளைகளில் மறுக்கிறாங்க. இந்த ரெண்டு அன்பு, என்னை நான் அன்பு செய்கின்றது, அதே போல் எனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்கின்றது. இந்த ரெண்டும் வந்து நிறைவாக செய்கின்ற போதுதான் அது வந்து முழுமையாக மாறுகின்றது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற பெரிய நிம்மதி வந்து நம்ம வந்து மற்றவங்களை அன்பு செய்கின்றது. விசேட விதமாக நம்மளை வெறுக்கின்றவர்களை அன்பு செய்கின்றது. அதை எப்படி செய்யணும் என்று ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அன்பான உறவுகளே, சற்று நேரம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். இந்த தவக்காலத்தில் வந்து ஆண்டவர் என்ன முழுமையாக அன்பு செய்கின்றார். அதனால தான் அவர் நம்முடைய பாவங்களையெல்லாம் கழுவுவதற்காக தன்னை முழுமையாக கொடுத்தார். நான் ஆண்டவரை அன்பு செய்கின்றேனா? நான் ஆண்டவரை அன்பு செய்கின்றேனா? இந்த கேள்வியை நம்ம ஒவ்வொருவரும் கேட்டு பார்ப்போம். நான் ஆண்டவரை அன்பு செய்கின்றேன் என்றால் அது எப்படியான செயற்பாடுகளை வெளிக்கொள்கின்றது? என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற உறவுகளை நான் முழுமையாக அன்பு செய்கின்றேனா? என்னுடைய நண்பர்களை, என்னுடைய உறவுகளை நான் அன்பு செய்கின்றேனா? என்னோடு பணிபுரிகின்றவர்களை நான் அன்பு செய்கின்றேனா? என்னோடு கோபம் கொள்கின்றவர்களை, என்னை வெறுப்பவர்களை நான் அன்பு செய்கின்றேனா? இந்த கேள்வியை நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தை பார்த்து கேட்டு பார்ப்போம். இந்த தவக்காலத்தில் ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் மாறுவதற்கு முயற்சி எடுப்போம். ஆண்டவர் நிறைவுள்ளவராக இருப்பது போல நாம் ஒவ்வொருவரும் நிறைவுள்ளவராக மாறுவதற்கு நம்முடைய உள்ளங்களை நாம் ஆயத்தப்படுத்துவோம். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே.